ஹாய், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாம்லேருந்து சைக்காலஜி பேப்பர்லேருந்து நம்ம யூனிட் 5 பார்க்க போகிறோம். சைக்காலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 யூனிட்ஸ் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ யூனிட் 5 அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் உள்ள முக்கியமான ஒன்வாடி எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பிரட் பீனே. நுண்ணறிவு கோட்பாட்டின் வகைகள் 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒற்றை காரணி கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு அப்படிங்கிற 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க நுண்ணறிவு கோட்பாட்டோட வகைகளை வந்துட்டு. அடுத்து ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து முடியரசு கொள்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து 4வது டேஸின் இரட்டை காரணி கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பியர்மேனின் இரட்டை காரணி கோட்பாடு. இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது கொஸ்டின், நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனது. அவை ஜிஎஸ் அப்படிங்கிற இரு காரணியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஜி என்ற பொது காரணி, எஸ் என்ற சிறப்பு காரணி ஆகும். அடுத்து 6வது கொஸ்டின், டேஸ் குழு காரணி கோட்பாடு. தர்ஸ்டனின் குழு காரணி கோட்பாடு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இரட்டை காரணி கோட்பாடுனா ஸ்பியர்மேன், குழு காரணி கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா தர்ஸ்டன். அடுத்து 7வது கொஸ்டின், தர்ஸ்டனின் கருத்துப்படி நுண்ணறிவு டேஸ் வகையான அடிப்படை மனத்திறன்களால் ஆனதாகும். இதில் வந்துட்டு 7 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்றொன்னா என்னென்னு பார்க்கலாம். சொல்லாற்றல், சொல் வேகத்திறன், எண்ணாற்றல், இட ஆற்றல், நினைவாற்றல், புலன்காட்சி வேகம், காரண காரிய தொடர்பு அறிதல். இந்த மாதிரி 7 வகையாக அதை பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 8வது கொஸ்டின், டேஸ் நுண்ணறிவின் பல வகைப்பாடு கொள்கை. கார்டனின் நுண்ணறிவின் பல வகைப்பாடு கொள்கை. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கில்ஃபோர்ட்டின் நுண்ணறிவு கோட்பாடு 1966 வந்து இவர் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து 10வது கொஸ்டின், நுண்ணறிவு கோட்பாட்டின்படி மனித மனம் டேஸில் செயல்படுகிறது. அவை பார்த்தோம்னா பொருள், செயல், விளைவுகள் அப்படிங்கிற 3ல் செயல்படுது. பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உருவம், குறியீடு, சொல், பொருள், நடத்தை, இந்த மாதிரி பொருள் அப்படிங்கிறதுல செயல்படுது. அடுத்து செயல்னு எடுத்துக்கிட்டோம்னா அறிதல், நினைவு கூறுதல், குவி சிந்தனை, விரி சிந்தனை, மதிப்பீடு அப்படிங்கிறதுல செயல்படுது. அடுத்து விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அலகுகள், வகைகள், தொடர்புகள், ஒருங்கமைப்புகள், மாற்றியமைப்புகள், அனுமானங்கள் அப்படின்னு சொல்லி செயல்படுது. அடுத்து நுண்ணறிவு ஈவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணறிவு ஈவு ஈக்குவல் டு மன வயது, அதாவது மாதங்களில் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அது பை கால வயது மாதங்களில் இன்ட்டு 100 அப்படிங்கிறதான் ஃபார்முலா. அடுத்து 12வது கொஸ்டின், டேஸ் சோதனையை 7 வயது முதல் 16 வயது வரையிலுள்ள மாணவர்களுக்கு பயன்படுத்தி அவர்களின் நுண்ணறிவு ஈவை அளவிட முடியும். வெக்ஸ்லர் சோதனையை பயன்படுத்தி நம்ம அளவிடலாம். அடுத்து 13வது கொஸ்டின், டாரன்ஸ் ஆக்கத்திறனின் டேஸ் பண்புகள். டாரன்ஸோட ஆக்கத்திறன் வந்து 5 பண்புகளோட கொண்டதாக காணப்படுது. தன்னியல்பு, நெகிழ்ச்சி, மாற்றுத்தன்மை, கருத்து வேகம், முற்றிலும் புதுமை. அடுத்து 14வது கொஸ்டின், ஆக்க சிந்தனைக்கு டேஸ் தேவைப்படுகின்றன. குவி சிந்தனையும் விரி சிந்தனையும். 15வது கொஸ்டின், ஆக்க சிந்தனையின் படிநிலைகள் டேஸ் இருப்பதாக கிரஹாம் வாலஸ் என்ற உளவியல் வல்லுநர் தெரிவித்துள்ளார். ஆயத்த நிலை, உள்வளர்ச்சி, விளக்கம் தோன்றல், சரிபார்த்தல் அப்படிங்கிற படிநிலைகள் இருக்குன்னு சொல்லி கிரஹாம் வாலஸ் அப்படிங்கிறவங்க வந்து குறிப்பிடுறாங்க. அடுத்து 16வது கொஸ்டின், கில்பர்ட் ஆக்கத்திறன் மதிப்பீட்டிற்கு உதவும் டேஸ் வகையான சோதனை உருப்படிகளை உருவாக்கியுள்ளார். தலைப்பு தரும் சோதனை, கருவி சோதனை, பயன் சோதனை அப்படிங்கிற 3 இது வந்து வரும். அடுத்து 17வது கொஸ்டின், டாரன்ஸ் என்பவரின் ஆக்கத்திறன் பற்றிய டேஸ் சோதனையின் படி 7 மொழி சோதனை உருப்படிகளும் 3 படச்சோதனை உருப்படிகளும் அடங்கியுள்ளன. மின்னசோடா சோதனை. இது நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான ஒன்வேர்டு. அடுத்து 18வது கொஸ்டின், உருவாக்கும் எண்ணங்கள் என்பது விரியும் எண்ணங்கள். அடுத்து 19வது கொஸ்டின், டெர்மன் என்பவரின் கூற்றுப்படி நுண்ணறிவு ஈவு 120 முதல் 140 வரை உள்ள மாணவர்களை டேஸ் வகையில் சேர்க்கலாம். மீத்திறன் மிக்கவர்கள். அடுத்து 20வது கொஸ்டின், நுண்ணறிவின் பல்காரணி கொள்கையை முன்மொழிந்தவர் தான்டேக். 21வது கொஸ்டின், தனித்திறன் பெற்றோரின் அறிவுத்திறன் அளவு 125க்கு மேல். 22வது கொஸ்டின், ஆக்கத்திறனை கண்டறியும் புதுமை பயன் சோதனையை கண்டறிந்தவர் மால்ட்ஸ்மேன். அடுத்து 23வது கொஸ்டின், ஆக்கத்திறனை கண்டறியும் சிக்கல் தீர்வு முறையை கண்டறிந்தவர் ஆஸ்போர்ன். 24வது கொஸ்டின், ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது விரி சிந்தனை. அடுத்து 25வது கொஸ்டின், வேஸ் அதாவது WAIS எனப்படுவது டேஸ், அதோட விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. வெஸ்லர்ஸ் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படிங்கிறது தான் WAIS அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. 26 பார்த்தோம்னா கவனித்தல் என்பது தன்னலம் சாராமல் நம் முழு வாழ்க்கையும் பார்ப்பது என்று கூறியவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. அடுத்து 27வது கொஸ்டின், அறிவாற்றலின் திறவு வாயில்கள் எனப்படுவது ஐம்புலன்கள். அடுத்து 28வது கொஸ்டின், தன்வினை, உண்டாக்கல் மற்றும் சமுதாய பங்கேற்பு ஆகியவை டேஸ் அம்சங்களாகும். கிண்டர் கார்டன். அடுத்து 29வது கொஸ்டின், சாதாரண நுண்ணறிவு கொண்டோரின் அறிவு விகிதம்
90லேருந்து 110 வரை இருக்கும். அடுத்து 30வது வேஸின் வாய்மொழி அளவுகள் கொண்டிருப்பது 6 சோதனைகள். அடுத்து 31வது கொஸ்டின் வெக்ஸ்லர் நுண்ணறிவு அளவுகோலில் உள்ள மொத்த சொல் சோதனைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 6. அடுத்து 32வது கொஸ்டின் அறிஞர் ஹெல்லகர் குறிப்பிடும் ஆக்கத்திறனுக்கான வழிமுறை என்பது டேஸ் சிறந்த திறன்மிக்க ஆசிரியரின் சேவைகள். அடுத்து 33வது கொஸ்டின் ஒரு துண்டு ஓட்டினை அளித்து அதை கொண்டு புதுமையாக செய்ய வேண்டியதை பற்றி குறிப்பிடும் சோதனை பயன் சோதனை. அடுத்து 34வது கொஸ்டின் மூளைத்தாக்கு அல்லது கருத்து பொழிவு என்பதில் உள்ள விதிகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்னா 4 விதிகள் வந்து காணப்படுது. அடுத்து 35வது கொஸ்டின் பிரச்சனைக்குரிய தீர்வை மனமே திடீரென எடுத்து கூறுவது உட்காட்சி கற்றல். அடுத்து 36வது கொஸ்டின் அட்டையிலான வெட்டுருவாக்களை கொண்டு பல புதிய உருவங்களை தயாரித்தல் என்பது மொழியில்லா சோதனை. அடுத்து 37வது கொஸ்டின் மொழி நரம்பு மண்டலம் நுண்ணறிவு ஆகியவை ஆளுமை காரணிகளின் வரிசை அது என்னன்னு பார்த்தோம்னா சமூக காரணி உயிரியல் காரணி உளவியல் காரணி அப்படிங்கிறத வந்து காணப்படுது. அடுத்து 38வது கொஸ்டின் இது முக்கியமான கொஸ்டின் கெல்ஸ்டாட் என்று ஜெர்மனிய வார்த்தையை குறிப்பது முழுவதும். 39வது கொஸ்டின் நுண்ணறிவு குறித்து பல்பரிமாண கொள்கையை சொன்னவர் அப்படின்னு பார்த்தோம்னா பினே சைமண்ட். அடுத்து 40வது கொஸ்டின் ஆல்ஃப்ரெட் பீனே டாஸ் நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 41வது கொஸ்டின் பார்க்குறோம் குழப்பமான கோட்பாட்டுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் ஸ்பியர்மேன். இப்போ வந்து யூனிட் 5ல் உள்ள முக்கியமான ஒன் வேர்டு எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து யூனிட் 6 பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.